அந்த ஆணவத்தை என்றும் ஆன்மா ஆணவத்திலே இருந்து முற்றாக விடுபட முடியாது. சித்தாந்திகளுடைய கொள்கை அது. முத்தி நிலையிலே கூட ஆன்மாவுக்கு ஆணவம் இருக்கிறது, ஆனால் வருத்த வித்து போல இருக்கும் என்பார்கள். ஒரு வித்தை நீங்கள் அவித்தாலோ வறுத்து விட்டாலோ வித்து வித்தாக இருக்கும், பிறகு முளைக்காது. முத்தி நிலையிலே ஆன்மா ஆணவத்தோடு கலந்திருந்தாலும் முளைக்காத நிலையிலே ஆணவம் ஆகிவிடும் என்று சொல்வார்கள். இது சும்மா ஒரு அடிப்படை, நீங்க இதெல்லாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லை. அப்போ 3 நிலையிலே உள்ளே போய் அகப்பட்டு விட்டது ஆன்மா. இப்போ ஆன்மா விடுபட வேண்டும் என்று விரும்புகிறது. விடுவிக்கிற வேண்டிய பொறுப்பு கடவுளுக்கு இருக்கிறது. ஆனா அவரோ பற்றில்லாதவர். அவர் என்ன செய்வார் என்றால், தான் இயங்க மாட்டார். இறைவனுடைய சன்னிதான மாத்திரையில் இவையெல்லாம் நிகழும் என்று ஒரு பிரயோகத்தை சொல்வார். சன்னிதான மாத்திரை என்றால் அவன் ஒன்றும் பண்ண மாட்டான், இருப்பான். அவன் இருக்க இவையெல்லாம் நிகழும். இதுக்கு விளக்கம் சொல்வார்கள். ஒரு வகுப்பு, மாணவர்கள் எல்லாம் ஒரே குழப்படி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஒருத்தன் அவனுக்கு கல்லால் எறிகிறான், இது பண்ணுகிறான். ஆசிரியர் உட்கார்ந்து விட்டார். எல்லாரும் அவரவர் பாட்டில் இருந்து விட்டார்கள். நான் பழைய கால வகுப்பை சொல்லுகிறேன். ஆசிரியர் உட்கார்ந்த உடனே எல்லாரும் அவரவர் பாட்டில், இல்ல வீட்டில் நல்ல கண்டிப்பான அப்பா எல்லாம் குழப்படி பண்ணி கொண்டு வந்த பிள்ளைகள், அப்பா உட்கார்ந்து விட்டார். பிள்ளைகள் எல்லாம் அந்தந்த இடத்துல கொண்டு போய் மேசையில் உட்கார்ந்துடும், இருந்துவிடும். அப்பா ஒன்னும் சொல்ல மாட்டார். இதுக்கு பேர் தான் சன்னிதான மாத்திரையில் நிகழ்வது. அவர் அந்த இடத்துல இருந்தா அதெல்லாம் அந்த இடத்துல தானா நிகழும். இதற்கு சன்னிதான மாத்திரையில் நிகழ்வது என்று சொல்வார்கள். இறைவன் இருக்க அவன் சன்னிதான மாத்திரையில் இதெல்லாம் நிகழும். இதை வைத்துக் கொண்டுதான் என்ன செய்வார்கள், இறைவன் பேசாமல் தான் இருப்பான். அவன் தொடர்பு பட மாட்டான். தொடர்பு பட்டால் இறைவனுக்கு பற்றுள்ளதாகிய குற்றம் வந்துவிடும். ஆகவே இறைவன் பண்ண மாட்டான். அப்ப இறைவன் பேசாமல் இருக்க அவனுடைய சக்தி வேலை செய்யும். அதனால்தான் சிவம் சக்தி என்று ஒரே பொருளை 2ஆக பிரித்தார். சிவம் தொடக்குறாது. தொடக்குறாது என்றால் எந்த உயிரோடும் அது போய் நேரா முட்டாது. ஆனால் சக்தி தொடக்குறும். இது ரொம்ப ரொம்ப நுட்பமாக நம் பெரியவர்கள் வகுத்த வகுப்பு. இது ஒரு 10 வருஷம் படிக்க வேண்டிய படிப்பைத்தான் நான் இப்போ சொல்லுகிறேன். அப்ப எவ்வளவு டூப்பு விட்டு சொல்வேன் என்று நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட பொய் கலந்துதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு முதல் நிலையிலே அப்படித்தான் படிக்க வேண்டும். நான் அன்றைக்கே சொன்னேன் அல்லவா, இந்த தூளா இருந்தது நியாயம். அப்படித்தான் சில பொய்களை உண்மை போல சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்போ உயிரோடு இறைவன் பேசாமல் இருப்பான், அவனுடைய சக்தி செயல்படும். அதனால்தான் சிவம் சக்தி என்று 2ஆக்கினார்கள். ஒரு சுடரை ஏற்றி விட்டீர்களே ஆனால் அதிலே ஒளியும் உண்டு, வெம்மையும் உண்டு. ஒளியையும் வெம்மையையும் பிரிக்க முடியுமா? ஆனால் பிரித்து வைத்துக் கொண்டு தியரி சொல்லுகிறார்கள். ஒளி வெம்மை என்று 2 உண்டு அல்லவா? ஒரு சுடருக்கு அது 2 பொருளா இல்லையா? ஒளி வேறு வெம்மை வேறு, அது உங்களுக்கே தெரியும். ஆனால் ஒளியும் வெம்மையும் வேறு வேறா என்று கேட்டால் அது ஒன்றாகத்தான் இருக்கும். அதுபோல சிவம் சக்தி என்கின்ற 2 கலந்ததுதான் இறை. ஆனால் செயற்பாட்டுக்கு, இந்த உயிர்களினுடைய செயல்பாட்டுக்கு அவை துணை புரிவது பற்றி அதை 2ஆக பிரிக்கிறார்கள். சிவம் தொடக்குறாமல் நிற்கும், பேசாமல் இருக்கும். அவன் சன்னிதான மாத்திரையிலே சக்தி இயங்கத் தொடங்கும். இப்போ நோக்கம் என்ன? மலவயப்பட்ட ஆன்மாவை மீட்டெடுக்க வேண்டும். மீட்டெடுத்து, பாவம் அது கஷ்டப்படுகிறது, அப்ப அதை எடுத்து அதனுடைய சொந்தக்காரர்களிடம் சேர்ப்பிக்க வேண்டும். அதற்கு இறைவன் என்ன செய்வான்? இந்த 2வது மலத்தை பயன்படுத்துவான். 2வது மலம் என்பது எதுவென்றால் மாயை. இதுதான் பெரிய விஷயம். நாம் எல்லாரும் இருக்கிறது மாயைக்குள்ளே இருக்கிறோம். இறைவனுக்கு 5 தொழில் என்று சொல்லுகிறோமே. நான் திரும்ப திரும்ப சில நேரத்தில் ஒரு விஷயம் சொல்லுவேன், சொன்னா தப்பில்லை, அது உங்களுக்கு என்ன அளப்பதியும். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த மறைத்தல் என்பது என்ன? சில பேர் படைத்தல், காத்தல், அழித்தலைத்தான் மறைத்தல் என்று பொருள் பண்ணிக் கொள்கிறார். 5 தொழில் என்று சொல்கிறோம். சிவருமான் நடேசர் ரூபமாக 5 தொழில் பண்ணுகிறார் என்று சொல்கிறோம். தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றுகிற அங்கியிலே சங்காரம், ஊற்றமாம் ஊன்று மலர்ப்பதத்தில் உற்ற துரோதம், நான்ற மலர்ப்பதத்தே நாடு என்று சித்தாந்தத்திலே ஒரு பாட்டு. ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒவ்வொரு வேலை, சிவருமானுடைய நடனம் புரிகிற வேலையில். இந்த மறைத்தல் என்றால் அது அழித்தல் அல்ல. மறைத்தல் என்பது
பொய்யை உண்மையாக நம்ப வைத்தல். ஆண்டவன் அதையும் பண்ணி கொண்டிருக்கிறான். பொய்யை, அவனும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரசியல்வாதி தான். பொய்யை உண்மையாக நம்ப வைத்தால்தான் நாங்கள் பொய்யிலே கிடந்து உழன்று இன்ப துன்ப அடிபட்டு அனுபவப்பட்டு பக்குவப்படுவோம். அதற்காக முதலிலே பொய் மெய்யென்று நாங்கள் நம்ப வேண்டும். கடவுள் செய்கிறார் இதை. இங்க பாருங்க, ஆச்சரியமான விஷயம். இது என்னுடைய அம்மா, இது என் தந்தையார், என் தாயார், என் தமையனார், இதெல்லாம் உண்மையா? நீ பிறந்த தேதி என்ன? 24/10/1957. இது தந்தையார் என்றாயே, அதுக்கு முதல் தந்தை யார்? நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள்ளே தான் தந்தையார் தாயார். தமிழ் ரொம்ப அழகான மொழி, அதனாலே அதெல்லாம் கேள்வியாக்கியும் வச்சிருக்கு. தந்தையார் என்று சொல்லுகிற பொழுதே தந்தை யார், தாய் யார். ஒரு குறிப்பிட்ட பிறவியிலே இவையெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கொண்டு நீ உன்னுடைய சொந்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அது மட்டுமல்ல, அப்பாவை யாரும் சொல்லிட்டா கோபம் வருகிறது, அம்மாவை யாரும் சொல்லிவிட்டால் கோபம் வருகிறது. இதெல்லாம் தெரிகிறது அல்லவா? பொய்யை மெய்யென்று நம்பினால்தான் இந்த இன்ப துன்ப அனுபவங்கள் வரும். அதற்காக கடவுள் என்ன செய்கிறான்? பொய்யை மெய்யாக நம்பும்படி வைத்திருக்கிறான். உங்களுக்கு அந்த நாரதர் கதை சொன்னேன் அல்லவா? சொன்னேனா? மாயை என்றால் என்ன என்று நாரதர் திருமாலை கேட்டாராம். அவருக்கு ஒரு மாயை என்று எல்லாரும் சொல்லுகிறார்களே, சுவாமி இந்த மாயை என்றால் என்ன, எனக்கு புரியவில்லை, கொஞ்சம் விளங்கப்படுத்து. ஒரு நந்தவனத்திலே ஒரு குளத்தடியிலே நின்றார்கள் திருமாலும் நாரதரும். நாரதர் நன்றாக படித்தவர். அவர் கேட்டார், சுவாமி எனக்கு இந்த மாயை, தத்துவக்காரர்லாம் ஏதோ மாயை மாயை என்று சொல்லுகிறார்கள், எனக்கு அது புரியவில்லை, மாயை என்றால் என்ன, எனக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்த வேணும் என்று கேட்டாராம். திருமால் சொன்னாராம், அதெல்லாம் உனக்கு வேணாம்ப்பா, நீ சும்மா இரு, நிம்மதியா இருப்ப. திருக்குறள் வகுப்பு என்ற பெயர்ல மாயை படிப்பிச்சாதான் ஆபத்து. அவர் சொன்னார், இல்ல எனக்கு அது ஆசை வந்துட்டு, நீங்க விளங்கப்படுத்தித்தான் ஆக வேணும், ரொம்ப அவசியமா, கட்டாயம் நீங்க சொல்லியே ஆக வேணும். சரி, அப்படியானா அவனுக்கு உபதேசம் பண்ணுகிறேன் மாயை பற்றி, இந்த குளத்துல இறங்கி குளிச்சுட்டு வா என்றார். நாரதர் உடனே வினையெல்லாம் கழட்டி வச்சுட்டு போய் குளிச்சு ஒரு முக்கினார். அடுத்த தரம் போனார். 3ஆம் தரம் போய் எழும்புகிற பொழுது ஒரு அழகான பெண்ணாய் எழும்பினார். சுவாமியை காணவில்லை. ரொம்ப அழகான பெண்ணா தண்ணியில மூழ்கி எழும்புறார். அந்த நேரம் பார்த்து அந்த நாட்டு அரசன் வேட்டையாட வந்தவன் அந்த குளத்துக்கு பக்கத்துல வந்தான். இப்படிதான் வருவான் என்று திருக்குறள் சொல்லுகிறது. அந்த செட்டப் அப்படித்தானே பாருங்க. எங்கேயாவது ஒருத்தன் இந்த பக்கமா வருவான், இடிபட்ட உடனே பார்க்கிற பொழுதுதான் இந்த காதல் பிறக்கும். அப்படி பிறந்துட்டு இவன் வந்து பார்த்தான். அப்பதான் இந்த பெண் 3ஆம் தரம் எழும்புகிறாள். இவன் மயங்கி போனான். இவளும் நிமிர்ந்து பார்த்தாள். ஒரு அழகான ஆடவன், அவளும் மயங்கி போனான். நாணப்பட்டால் இவன் வந்து கேட்டான், நீ என்னை திருமணம் செய்து கொள்கிறாயா என்றான். உடனே அந்த பெண் சம்மதித்தாள். 2 பேரும் திருமணம் செய்து கொண்டார்கள். நாட்டுக்கு போய் குழந்தை குட்டிகள் எல்லாம் பிறந்தது, பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்தார்கள். ரொம்ப காலம் போய்விட்டது. ஒரு நாள் இந்த அரசன் வேட்டையாட புறப்பட்டான். அப்ப இந்த அரசி நானும் பெறப்போகிறேன் என்றால் பிள்ளைகளையும் கூட்டி போகலாம் என்று எல்லாருமாக காட்டுக்கு போனார்கள். காட்டுக்கு போனால் அந்த குளம் இருந்த இடம் வந்தது. அந்த குளத்தடிக்கு வந்த உடனே இந்த அம்மா கேட்டுச்சு, இந்த மகாராணி கேட்டாள், நான் ஒரு தடவை இந்த குளத்துல குளிக்கணும் போல் இருக்கு, குளிக்கட்டுமா என்று கேட்டாள். ராசா உடனே உத்தரவு போட்டார். எல்லாம் அவருக்கு மறைப்பெல்லாம் போட்டார்கள். இந்த மகாராணி இந்த குளத்தில் இறங்கி ஒரு மூழ்கு மூழ்கினால், 2வது மூழ்கு மூழ்கி, 3வது மூழ்கு மூழ்கி எழும்பினால் ஒன்றையும் காணவில்லை. திருமால் சிரிச்சு கொண்டு நிற்கிறார். பக்கத்துல வீணே. நாரதருக்கு தன்னை நாரதர் என்றே ஒத்துக்கொள்ள முடியல. விழுந்து கிடந்து அழுகிறார். ஐயோ, என் புருஷனை காண இல்லையே, என் பிள்ளைகளை காண இல்லையே என்று அழுகிறார். அப்பதான் திருமால் தட்டினார். எழும்பப்பா என்றார். என்ன என்று நாரதர் கதறி கதறி அழுகிறார். என் பிள்ளைகளை காணலே. மாயை என்றால் என்ன என்று கேட்டாயே, இதுதான்டா மாயை என்றார். இது நாரதர் புராணத்தில் வருகிற ஒரு கதை, மாயை விளக்கம் பண்ணுகிற பொழுது. இப்போ ஆணவம், நான் என்ற உணர்வு ஆணவம். நான் துன்பப்படுகிறேன், மலத்துக்குள்ளே அம்பிட்டு துன்பப்படுகிறேன் என்பது ஆணவத்தினுடைய அடிப்படை. நான் இன்பப்படுகிறேன் என்பது, வெளியிலே வந்து இன்பப்பட வேண்டும் என்பது அந்த ஆணவத்திலே விளைகிறது. அந்த இன்ப துன்ப விளைவுகளுக்கு கண்மம் என்று பெயர். 3 மலம் சொல்லுகிறேன். நான் என்று நினைப்பது ஆணவம். நான் இன்பப்படுகிறேன் அல்லது நான் துன்பப்படுகிறேன், எனக்கு நல்வினை தீவினை என்று நினைப்பது கண்மம். இந்த கண்மம் வந்து விட்டாலே அதற்கு செயல் வேண்டும். இது ரொம்ப சயின்ஸோட ஒத்து போகிற இடம். சயின்ஸ் ஒத்து போகிற இடம்.
இப்ப சொல்லுகிறார்களே, ஒரு தாக்கம் இருந்தால் அந்த தாக்கத்துக்கு சமமானதும் எதிரானதுமான மறுதாக்கம் உண்டு என்று பெரிய ஒரு அடிப்படை தத்துவம் சொல்லுகிறார்களே, இது அப்பவே சொல்லிவிட்டார். கண்ம கோட்பாடு அதுதான். நீ எந்த செயலை செய்தாலும் அந்த செயலினுடைய அனுபவத்தை நீ பெற்றுத்தான் ஆக வேண்டும், தப்ப முடியாது.